வெறும் 22 வயசுல சவுத் ஆப்பிரிக்காவோட டெஸ்ட் டீம் கேப்டனா போட்டாங்க. என்னதான் நல்ல பிளேயரா இருந்தாலும் யாரும் 22 வயசு பையனுக்கெல்லாம் தூக்கி கேப்டன்சி குடுக்க மாட்டாங்க. அதுக்கு மென்டாலிட்டி தேவை. அந்த அளவுக்கு மென்டலி ஸ்ட்ராங்கான, டஃப்பான ஒரு பிளேயர் தான் கிராம் ஸ்மித். வினோதமான, வித்தியாசமான பேட்டிங் ஸ்டைல வச்சே நம்மாளு டெஸ்ட், ஒன் டேலலாம் கலக்கு கலக்குன்னு கலக்கியிருக்காப்ல. 9200 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காப்ல. கிட்டத்தட்ட ஆவரேஜ் 50. இதுல 27 செஞ்சுரிய டெஸ்ட்ல போட்டிருக்காப்ல. ஒன் டேல 197 மேட்ச்ல 7000 ரன் பக்கம் அடிச்சிருக்காப்ல. சுமார் சவுத் ஆப்பிரிக்காவ 109 டெஸ்ட் மேட்ச்ல கேப்டனா வழி நடத்தியிருக்காப்ல. கிரிக்கெட் எஸ்டிடிலேயே அதிக டெஸ்ட்ல கேப்டனா இருந்தது கிராம் ஸ்மித் தான். அந்த 109 டெஸ்ட் மேட்ச்ல 53 டெஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணியிருக்காப்ல. நம்மாளோட கேப்டன்சில தான் சவுத் ஆப்பிரிக்கா நம்பர் 1 டெஸ்ட் டீமா மாறுனானுங்க. ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஆஸ்திரேலியாவையே புடிச்சு மண்டை கொட்டு கொட்டியிருக்காப்ல. 2009 சிட்னி டெஸ்ட்ல நம்ம ஆளுக்கு கை உடைஞ்சு போயிருது. இன்ஜூரி ஆகி ட்ரீட்மெண்ட்டுக்காக பெவிலியன் போயிட்டாப்ல. எல்லா பேட்ஸ்மேனும் அவுட்டு. ஸ்மித் மட்டும் தான் இருக்காப்ல. கிராம் ஸ்மித் நினைச்சிருந்தா நான் விளையாடல, எனக்கு இன்ஜூரி ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நம்ம ஆளு என்ன இன்ஜூரியா இருந்தாலும் பரவால்ல, நான் பேட்டிங் முடிப்பேன்னு சொல்லி பேட்டிங் புடிச்சா பாருங்க. டெஸ்ட் எஸ்டிடிலயே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மொமெண்ட் அதுதான். ஒரே வருத்தமான விஷயம் என்னன்னா, அதுல அவுட் ஆயிருவாப்ல. சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்ட் ரெக்கார்ட் சேசிங்க ஒன் டேல பண்ணதுக்கு நம்மால் வெறும் 55 பால்ல 90 ரன் அடிச்சு மொரட்டு ஸ்டார்ட்ட குடுத்தனால தான் சவுத் ஆப்பிரிக்கானால அன்னைக்கு ஜெயிக்க முடிஞ்சது. 2014ல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டயர் ஆயிட்டாப்ல. எந்த அடி மட்டத்துக்கு வேணா போய் டீமுக்காக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர்.